ஆர்வம் இருந்தால் பார்வை இல்லாவிட்டாலும் சிறந்த கல்வியை பெற முடியும் அப்படின்றத நிரூபிக்கும் விதமாக புதுச்சேரியில் பார்வையற்றோருக்கான சிறப்பு நூலகம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உலக அறிவை ஒற்றை அறையில் கொண்டுள்ள இந்த நூலகம் அமைந்துள்ள இடம் புதுச்சேரி. படிக்கும் ஆர்வம் இருந்தும் அதற்கு போதுமான வசதி இல்லாமல் பார்வையற்றவர்கள் தவித்து வந்த நிலையில் அவர்களுக்கு வரப்பிரசாதமாய் அமைந்துள்ளது இந்த இடம். தனியார் அமைப்பின் உதவியால் திறக்கப்பட்டுள்ள இந்த நூலகத்தில் இலக்கியம், சரித்திர நாவல்கள் மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான பல்வேறு நூல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறுகிறார்கள் பயனாளிகள். நார்மல் புக்கு மட்டும்தான், இந்த மாதிரி கதை புக்குலாம் படிக்கணுன்றது எங்களுக்கு அது இன்னும் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் இப்போ பிரெயில் இருக்கும், இப்போ அதை வச்சு நாங்கள் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிறோம். இனிமேல் அடிக்கடி பிரெயில் இப்போ இதை வச்சு நாங்கள் சரித்திர கதைகள் எல்லாமே அதான் இங்கே புதுசாக இப்போ இதை ஓப்பன் பண்ணதால எங்களுக்கு நல்ல யூஸாக இருக்குங்க சார். இந்த லைப்ரரி இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டோரிஸு, ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்தையும் படிக்க முடியும். அதாவது ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புத்தகங்கள் மட்டுமின்றி ஆடியோ, வீடியோ மூலமாகவும் இங்கு பலவற்றை கற்றுக்கொள்ள முடியும் என்பதால் மாணவர்கள் இங்கு நேரம் செலவிட மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறுகிறார் சிறப்பு நூலகத்தின் இயக்குனர் சித்ராஷா. பிரெயில் புக்ஸ் கிடைக்கிறதே கஷ்டமா இருந்தது. டெக்ஸ்ட் புக்ஸ் கிடைக்கிறதே தவிர பட் ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் இப்போ எல்லாருமே அவங்கள சமூகத்தில் ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு, சோஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எங்களோட ஐடியா. புதுச்சேரி மட்டுமின்றி மேலும் 6 இடங்களில் விரைவில் பார்வையற்றோருக்கான நூலகம் நிறுவப்பட உள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். அறிவை விரிவு செய்ய நூலகம் பெரும் பங்கு வகிக்கும் நிலையில் நிச்சயம் பார்வையற்றோருக்கு இந்த இடம் அனைத்து வகையிலும் உதவும் என்பதில் ஐயமில்லை. முதல் முறையாக பார்வையற்றோருக்கென தனி நூலகம் துவங்கப்பட்டிருக்குது. இந்த நூலகம் அவர்களது கல்வி தரத்தை மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் சுதந்திரத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18 தமிழ்நாடு.